கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய யாவை தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் இந்த மாலை நேரத்திலே வாழ்த்தி உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. தேவன் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை இந்த வாழ்நாளில் கூட்டி கொடுத்து உடைய வார்த்தைகளை தியானிக்க, உடைய வார்த்தையை நாம் விடாமல் கை கொண்டு நடக்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலமாய் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் மட்டுமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாளில் என்ன ஒரு சப்ஜெக்ட்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உறுதியாக தரித்திருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா எப்படி நம்ம தரிச்சிருக்கிறோம் அப்படின்றது தான் தலைப்பு. நம்மளாம் எப்படி தரிச்சிருக்கிறோம்? நீங்களாம் எப்படி தரிச்சிருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். நம்ம வசனத்தின் மூலயமா நம்மளே நம்ம சோதிச்சு அறிய போகிறோம். பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சோதிச்சறிஞ்சு நம்ம தேவன் நம்மளை சோதித்தறிந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நடத்த வேண்டிய மாதிரி நம்ம பாடணும். அருமையான பாடல். சரி, ஆதார வசனமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? கேக்குதுங்களா? ரட்சகராக, மீட்பராக, நமக்கு ஜீவனை தருகிறவராக எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் தான் நமக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவரும் அவர் தான். ஒரு மூலியமா தான் நம்ம போறோன்றத. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகியுள்ளாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பெருகி நிறுத்துறோம்? நம்ம ஒவ்வொரு வாழ்நாளிலும் இன்னைக்கு நம்ம எப்படி பெருகி நிறுத்துறோம்னா, நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்ந்துருக்கிறோமா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து செயல்படுவதா இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நம்ம பார்க்குறோம். அதுதான் 1 கொரிந்தியர் 3:17 பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாக சொல்றதை கூட நம்ம பார்க்குறோம். படிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. ஆமாங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் அவர் தாங்க. போடப்பட்டது அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் எப்படின்னா ஸ்ட்ராங்கா போடுறாங்க. இன்னைக்கெல்லாம் வீடு கட்டணும்னா எப்படி போடுறாங்க? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போடுறாங்க. நம்மலாம் பிரதேசங்கள்லாம் நம்மளாம் அந்த வழியில தான் இருக்கிறாங்களோ அவங்களாம் தெரியும் எப்படி அஸ்திபாரம் போட்டா. இப்போ சமீபத்தில் பெங்களூர்ல இங்கே ஒரு மாடியோட விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் கேட்டீங்களா? மாடியோட அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய அஸ்திபாரம் எப்படி போட்டிருப்பாங்க? உலகத்தின் பிரகாரமா நம்ம பார்க்க போனா அஸ்திபாரம் ஒரு வீடு கட்டணும்னா, வீடோ ஒரு சபையோ எந்த ஒரு விதத்திலும் அது ஸ்ட்ராங்கா ஆரம்பத்திலேயே ஸ்ட்ராங்கா பண்ணணும் இல்லையா? அதுதான் கிறிஸ்து நமக்கு சபையை அவர் மேல கட்டுறதா இந்த இடத்துல பவுல் நமக்கு தெளிவுபடுத்துறத பார்க்கணும். இன்னைக்கு நாம் யார் மேல நம்முடைய விசுவாசத்தை கட்டிக்கொண்டு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறத நாம் இங்கே நிதானிக்கவர்களா இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் பேதுவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை கூட நம்ம பார்க்கலாம்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமா, மேலும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது வந்து பேதுருக்கு சொல்றாரு. ஏன் பேதுருக்கு சொல்றாரு? வேற யாருன்னா சொல்லியிருக்கலாம்ல? சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்றாரு. அவர் வந்து அவ்வளோ வந்து நேசிச்சாரு. அவர் வந்து தேவனுடைய குமாரன் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது தேவனுடைய ஆவியினால. அப்ப அதே போல இன்னொரு விஷயம் அவர் என்னன்னா, சீடர்கள்ல அவர் வந்து மூத்தவரா இருந்தாரு. அவர் வந்து பெரியவரா இருந்தாரு. இப்ப நம்ம ஒரு எதனா ஒரு பொறுப்பை நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கும்? பெரியவர்கிட்ட தான் ஒப்படைக்கும். ஏன் ஒப்படைக்கிறோம்? அவங்க வந்து கரெக்டா செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒப்பிடுவார். ஏன்னா இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து பேதுரு எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு எப்படின்னு தெரியும். தெரிஞ்சு கூட ஏன் அவர் மேல சபையை கட்டணும்னு அவரை தேர்ந்தெடுத்தாருன்னா, அவர் எப்படியாப்பட்டவர்? நம்ம கேட்ட சப்ஜெக்ட் தான் கேட்டிருக்கோம், நிறைய பிரதேசங்கள்லாம் பேசுறத நம்ம கேட்டுக்கிற போயிருக்கோம். ஆனால் எதுக்கு அவர் மேல அப்படின்னா, தேவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட கூட மூத்தவரா இருந்தாரு. பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கு. அவர் மீன் பிடிக்கிறவராக இருந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால அவர் வந்து நம்ம போன மேல கூட இவரு நல்லபடியா நடத்துவாரு. அவரு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சவர் தான் 3 தரம். அதனால இயேசு கிறிஸ்துன்னு மறுதளிச்சவர் தான். ஆனாலும் அவரு சபையை கரெக்டா கொண்டு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்துதான் நம்ம கிறிஸ்து வந்து சபையை வந்து அவர் மூலியமா கட்டி வரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றதா இங்க பாக்குறோம். இன்னைக்கு கூட நமக்கு என்னன்னா, நம்மளுக்கு கூட ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொண்டு இந்த விசுவாசத்தின் மேல நம்ம கட்டினோம். நம்முடைய விசுவாசம் எப்படியாப்பட்டதா இருக்கிறது, அதன் மேல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துகிறோம், மற்றவங்களுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்ன்றது நம்ம வந்து இங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்றாரு. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா பாதாளத்தின் வாசல்கள்லாம் என்ன? மரணத்தின் வாசலா? பாதாளத்தின் வாசல் வந்து அதை மேற்கொள்வதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா கிறிஸ்து நமக்கு மூளைக்கல்லா இருக்கிறார், அதாவது தலைக்கல்லா இருக்கிறார் அப்படின்றத கூட இங்க நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:11. வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கல்லுக்கு தலையானவர். அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். தலைக்கல்லானார்னா அவரு தான். அதாவது அவரை கொண்டு அவருக்கென்று சொன்னார் இல்லையா தாவீதியன், அவரை கொண்டு அவருக்கென்று எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ட்டு எழுதுறாரு. அதுபோல அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கிறார். அவருடைய அடிச்சூடுகளை தான் நம்ம பின்பற்றி வரணும்னு அவர் வந்து விரும்புறாரு. அது அவர் வந்து தலைவராக இருந்ததை அங்கே வந்து நம்ம பார்க்கலாம். மற்றும் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். அதிலே ஒரு வசனத்தை 12 கூட அதை சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 12 கூட, அவராலே என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அப்படின்றத இங்க வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ரோமர் 11:16 வந்து, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதுதான். மேலும் முதற் பலனா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு அவர் தாங்க ஃபர்ஸ்ட் அவர் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணி நடக்குன்றது தான் இங்க வந்து பவுல் அங்க தெளிவா ரோமர்களுக்கு எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும்.
அவர் பரிசுத்தமா இருந்தாருங்க. இன்னைக்கு நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுதான் விரும்புறாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றதை நம்மளே சோதனை தெரிஞ்சுன்றதை நம்ம இங்கே பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அடுத்ததா நாம் பார்ப்போமானால் தேவன் இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது நம்ம ஆவிக்குள்ளே இஸ்ரேல்னு சொல்றோம். அன்றைய காலத்துல பிதாவாகிய தேவன் மோசஸை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார்ன்றத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், உபாகமம் நம்ம பார்க்கிறோம். இதுல அவங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு கூட நம்ம சொல்றத பார்க்கிறோம். அதை இஸ்ரேல் மக்கள்கிட்ட அவர் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் அந்த அந்நிய தேவர்கள் சேவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட நமக்குள்ள அந்நிய தேவர்கள் கிடையாது, அந்நிய காரியங்களை நம்ம ஈடுபடுறோங்களா? அதை நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றார். அந்த என்ன சொல்றாருன்னா அந்த நஞ்சை எட்டின்றார். எட்டி நஞ்சைன்னா தெரியுங்களா? என்ன சொல்றாங்க? கசப்பு. அது விஷம் மாதிரி இல்லைங்களா? நஞ்சை தானே, நஞ்சைன விஷம் தான். முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். அப்படி இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொல்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய மத்தியில தேவனை அறிந்த நம்ம மத்தியில கூட இது போல காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள இருக்குது. அதை நம்ம எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எப்படி நம்ம நடந்துக்கிறோம் என்பதை நம்ம இங்க பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோங்க. அதே போலதான் அப்படியாய் தீத்து கூட பவுல் எழுதுகிறதை பார்ப்போமானால் தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கூட யாரும் சொல்லிக்கிறோமோ பேசும்போது நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? உங்களை யாரும் கேட்டுருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நாங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கோ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறது எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கோம். நாங்கள் எங்கள் பிரதர் ரொம்ப ஓல்டு பிரதர், ரொம்ப நல்லா சத்தியம் சொல்கிறார். அவங்களால தான் நிறையா சத்தியம் பரவிச்சு, அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிக்கிற நாம இதேதான் அவங்க பவுல் தீத்துக்கு எடுத்து நம்ம இங்கே பார்க்கலாம். என்னன்னா அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். தேவனை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். தேவன் யார், குமாரன் யார் என்பது நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். கிரியையினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள். கிரிகையில நம்ம மறுதளிக்கிறோம். கிரிகையில் அதாவது செயல்முறையில நம்ம எப்படி மறுதளிக்கிறோம்? எப்படி மறுதளிக்கிறோம்? நம்ம செயல்முறையில மறுதளிக்கிறோமா? இல்லை அப்படின்னு சொல்றோங்களா? அப்படி இல்லைங்க. மறுதளிக்கிறதுனா ஒரு சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நடக்குது. இதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யறது போல, இது செய்யக்கூடாத போல இருந்து அது செய்யறது. அதை நம்ம மறுதளிக்கிறவர்களா இருக்கிறோம். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று தீத்துக்கு பவுல் இங்க இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்ததுன்னா நாம் அதெல்லாம் விடணும். தேவன் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் நம்மகிட்ட பேசிக்கொண்டு இருக்கான்றது நம்ம அறிஞ்சிக்கணும். நம்மகிட்ட இருக்குதுங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. நம்மளை பற்றி, நம்முடைய சத்தியத்தை பற்றி நம்ம உயர்ந்து பேசுகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம அதை நாசுக்காக செஞ்சு முடிச்சிடணும்.
என்றதை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறதா நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் இருந்தால் நாம் எப்படி உறுதிப்பட முடியாது. இதைத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20-21 கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றார் என்றதை நாம் பார்க்கலாம். 13:20-21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். ஆமாம், இன்னைக்கு எப்படி நம்மகிட்ட இருக்குது சத்தியம் படிங்க. நம்ம கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். ஆமா, இன்னைக்கு நம்ம சத்தியத்தை தெரிஞ்சு கூட இன்னைக்கு நம்மளும் அப்படித்தாங்க ஆயிரும். சில நேரத்தில் ஆயிரம் அந்த மாதிரி நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடாது என்றதை இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம இங்க பார்க்கிறதா இருக்கிறோம். அப்படியே யூதா 1ஆம் அதிகாரம் 12-13 நம்ம வாசிக்கலாம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கற்களாயிருந்து பயனின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு போகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்த கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமணியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. யூதா 1:12 படிக்கலாம் பொறுமையா. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவருடைய ராபஜனத்தை அதாவது வாரம் உட்கொள்றோமா அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம மனசுக்கு தெரியும். பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்திலேயே இப்படி இருந்துக்கிறாங்களோ அதுக்குதான் இதுதான் அங்க எழுதுறது நம்ம இங்க பார்க்கிறோம். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் ஒண்டோடுகிற தண்ணீர் மேகங்களும் இலையிலிருந்து கனியற்று அதாவது இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் சேர்த்து வேறற்று போன மரங்களுமாய் இருக்கிறார்கள் அப்படின்றத இங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கூட அப்படி இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுல 13 தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரங்கள் யாரு? நட்சத்திரங்கள் சொல்லும்போது யாருங்க?
மார்க்கம் தப்பி நடந்த நட்சத்திரம் நமக்கு அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டா எடுத்தப்போ சில நட்சத்திரங்கள் வந்து மாறுபட்டு விழுதுங்க. நேரடியா சொல்ல போனா அப்படி கூட ஆகுது. ஆனால் நட்சத்திரமே சொல்லும் போது அதுதான் எடுத்துக்கிற மாதிரியே கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அந்த போல நம்ம கூட ஆயிடக்கூடாது. நம்ம வந்து தேவனை அறிஞ்சு அந்த உட்பட மனஸ்நானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சோதி தந்து நடக்கணும் அப்படின்றத வேதாளம் எழுத நம்ம பார்க்குறோம். அப்படியா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 38 வசனங்கள் 1 to 3 வரை நிதானமாக வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டார், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமாம், இந்த ஸ்டோரி நம்ம தெரிஞ்சிருக்கு, கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம எடுத்துருக்குறாங்க. இதே நிலைமை நமக்கு வந்து சொல்றாரு வச்சுக்கிட்டு, நம்முடைய வாழ்நாள் முடிய போது நீ என்னன்னாக்குதோ பார்த்து விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேவனுக்குள்ள உறுதிப்பட்டு இருக்கிறோம். இல்லை ஓகே தேவனே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் அழுதாராம். ராஜா வந்து அழுகுறாரு. எப்படின்னா எப்படி ஐயோ போதே அப்படின்ற மாதிரி. இதை அறிந்து தேவன் வந்து நமக்கு அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து வர வசனங்கள்ல இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு தேவன். நம்ம தவறு செய்யும்போது நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த மாதிரி இருக்காதீங்கப்பா, இன்னும் நாளை ஒரு கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே வசனம் தான் இங்கே 2 ராஜாக்கள் கூட ஒரு அதே வசனம் படிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 1, 2, 3 சொல்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறமா 39:1-2 அதிலே 39:1-2 வாசிக்கலாம் நம்ம. அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய மேரோதாக் பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் சுகந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் என் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஆமாங்க, அதாவது என்னன்னா இப்போ சரியாயிடுறாரு. இன்னைக்கு நம்ம கூட எப்படி எப்படியே இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை உயர்த்திருக்கிறாரு, நல்ல நன்மையில கொண்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம கூட அவரை நினைச்சு அவருடைய மகிமையை நம்ம எடுத்து சொல்லணும் ஒழிய நம்ம தற்பிரியமா, அதாவது எப்படின்னா நம்மளையே நம்ம மேன்மைப்படுத்தி பெருமை பண்ணு தேவன் நம்மளை எப்படி நடத்தி வந்தார் என்பதை இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மள சில பேரெல்லாம் அதிகமான நோவுகளை எட்டி பார்த்து வந்திருப்பீங்க. நம்ம சகோதரர்கள் மத்தியில சிஸ்டர்கள் மத்தியில கூட வரலாம். அதான் அதிகமான நோவுனா அப்பா இதுதான் மரணத்தை எட்டி பார்த்து வந்த அப்படின்ற மாதிரி திரும்பி மறுபடியும் தேவன் கொண்டு வந்தார் இல்லையா. கொண்டு வந்த நாம இன்னைக்கு தேவனை பற்றி பெருமையா சொல்லிக்கிட்டு தேவன் எனக்கு கொடுத்தாரு போனாரு சொல்லிட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனை மறந்து இன்னைக்கு நம்முடைய பெருமையும் நம்முடைய பிள்ளைகளுடைய பெருமையும்
அதாவது என்னது, சில பேருக்கு வந்து பணம் வந்தா கண்ணை மறைச்சிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. பணம் வந்தா திடீர்னு பணக்காரவங்களா கண்ணை மறைச்சிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய சபைகளில் கூட இன்னைக்கு நடக்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சவர்கள் இந்த சபைகள் நடக்கிறத கூட இன்னைக்கு நம்ம பார்க்கணும். சபைகள் தன்னுடைய பிள்ளைகள் உயர்வான பொழுது அவங்களுக்கு தேவனதை பற்றி சொல்லி அந்த வழியில் கொண்டு வந்துடுறாங்க. பிள்ளைகள் போன போக்கிலே போக விட்டுறாங்க பெரியவங்க பெற்றவங்க. அதுபோல் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் வந்து தேவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மறுபடியும் உயிரை கொடுத்து மறுபடியும் ஒரு 15 ஆண்டுகளையும் கூட்டி கொடுத்து அவர் மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு வராரு. ஆனால் அவர் வந்து அந்த ராஜா கிட்ட வந்து எல்லாத்தையும் கூட்டி போட்டு காமிக்கிறாங்க. காமிச்சு அவருடைய பெருமையை சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள கூட நம்ம சத்தியத்தை நம்ம சகோதரர்கள் நம்முடைய பெருமையை இன்னைக்கு சொல்லி கொடுக்குறோமா, இந்த தேவனை பற்றி நம்ம சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும் இருக்கிறோமா என்பதை நம்ம இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணுன்றத நாம இங்க பார்க்கிறோம். அப்புறமா அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு ஏசாயா, பாபிலோன் என்னும் எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றார். ஆமா, இப்படி வந்ததெல்லாம் அவரு பெரிய பெரிய கதையா சொல்றாரு. அவரை பத்தி தான் சொல்றாரு. அவர் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய வாங்கின மெடல்கள், அதான் மெடல் நம்ம எப்படியெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோன்ட்டு நம்மளுடைய பெருமையை சொல்லிக்கிறோம். தேவனை பற்றி நம்ம சொல்ல, தேவன் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்தாரு, தேவன் இப்படியெல்லாம் நம்மளை நடத்தினாரு, இதுல இருந்து நம்மளை பாதுகாத்தாரு, இதுல இருந்து இன்னுமா நம்மளை நடத்துறாரு, இன்னுமும் நம்மளை நடத்துவாருன்றது நம்மளும் நினைச்சிக்கணும், பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்க்கணுன்றத நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். 4 கூட வாசிக்கிறீங்க. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளது எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். இன்னைக்கு அதுதாங்க நம்ம கூட காமிச்சிடணும். தேவனை மற்றும் விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து காமிச்சிக்கிட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம பொழுது போக்கிட்டு இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இதே தான் இன்னொருத்தர் கூட தவறு செய்கிறார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க ஏலியின் குடும்பத்துல நடக்கிற சந்தனம், அதாவது விஷயங்கள் பண்ணது என்னன்னா, ஏலியின் குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைங்கள் வந்து இதாகிறாங்க இல்லையா. அது எங்க வருதுன்னா 1 சாமுவேல் 3:12 வருது. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அப்படின்ட்டு எங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது ஏன் நமக்கு அவருடைய இதுல இருந்து நம்ம அவருடைய லைஃப்ல நடந்ததுல இருந்து நமக்கு என்ன இதுல பாடம்னா, நம்மளும் கூட அவர் யாருங்க ஏறி யாருங்க கஷ்டப்பட்டு சொல்ல போனா நியாயாதிபதி. அப்படியேப்பட்டவருக்கு அவங்களுக்கு பிள்ளைங்களை வந்து ஒரு சரியான முறையில் நம்ம இன்னைக்கு கூட நம்ம கூட தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடத்த நம்ம முடிவெடுத்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் கூட அவரை போல அவர் எப்படி பிள்ளைங்களை வளர்க்காம மிஸ்யூஸ் பண்ணிட்டாரோ அதே மாதிரி நம்ம கூட நம்மளுடைய வாழ்வில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமா நடக்காம நம்முடைய பிள்ளைங்களை சரியான வளர்ப்பில் கொண்டு வரலாம் போனால் நம்மளும் அந்த கதையாக தான் ஆகும் அப்படின்றத இங்கே வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். அதுதான் தேவனுக்குள்ள தெரிஞ்சதுல நம்ம உறுதியாய் கருத்திருந்து அவங்க எப்படி அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி எல்லா விஷயங்களிலும் கீழ்பட்டு இருந்தாரோ அப்படியே நாமளும் கீழ்பட்டு இருந்தா நம்முடைய
எந்த இதுக்காக அழைச்சாலும் அதை நம்ம போய் சேரலாம் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இதைத்தான் ஏலியன் குடும்பத்திலிருந்து நம்ம இங்கே பார்த்தோம். 13, 14 கூட வாசிச்சோம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். இப்படி சொல்றதை நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம ஒருத்துல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, நம்ம கூட நம்மளுடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் இதை நம்ம இங்க பார்க்கறதா இருக்கிறது. அடுத்ததா இப்படியா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படியே இன்னும் பார்க்க போனா நம்ம யோகஸ்தானங்களை பற்றி கூட நம்ம பார்க்கலாம். யோகஸ்தானங்க யாருங்க? அப்புறமா அவர் இயேசு கிறிஸ்துவ அறிவிப்பு அவர் வரப்போறாங்க முன்னதாக அறிவிச்சோம் இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அறிவிச்சாரு இல்லையா. அவரு என்ன சொல்றாருன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 29:30. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான். எப்படி சொல்றாங்க பாருங்க, எப்படி சொல்றாருன்னா, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டேன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இப்படியா அவர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரா, இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இவரு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம கூட இந்த காலகட்டத்துல தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம், யோவான் எப்படி அன்னைக்கு சொன்னாரோ, இன்னைக்கு அவரு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. என்ன சொல்றாரு? 30, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேல்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்றாருங்க, காமிக்கிறாருங்க. அப்போ இன்னைக்கு கூட நம்ம எல்லா சத்தியங்களையும் அறிஞ்சிருக்கிற நம்ம அவரு மாதிரி ஒரு, அதாவது லாஸ்ட்ல அவர் வருகிறவர் இவர் தானா, லாஸ்ட் நம்ம படிக்கலாம், அடுத்து நம்ம படிக்கலாம். வருகிற இவர் தானா, இல்லை நான் வேற ஒருக்காக காத்திருக்கேன் அப்படின்ட்டு அவரு எதுக்காக அந்த வார்த்தை சொன்னாங்க? அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் காப்பாற்றல, உதவி செய்யல, அப்படியெல்லாம் நடக்குது. இதே காலகட்டத்தில் தான் நம்மளும் இந்த காலகட்டத்தில் தாங்க நம்ம இருக்கோம். இன்னைக்கு நமக்கு நாளைக்கு ஒரு உபத்திரம் வந்தா அவரை போலவே, என்னடா இவரு இதுக்கெல்லாம் நம்மளை அனுமதிக்கிறாரா, காப்பாற்றுவாரா? இப்போ அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, ஸ்ரீ பிறந்த யோவானை போல யாரும் பெரியவங்க இல்லை அப்படின்றாரு. சிறியத்தில் பிறந்த, அதாவது பெரிய ஆள், அதாவது உகந்த ஆள் அப்படின்ற மாதிரி அவரை நோட்டீஸ் பண்றாரு அவரை. இதை சொல்றாரு இல்லையா, அவரை யார யோவானை சொல்றாரு இல்லையா. அது போல இன்னைக்கு நம்மள கூட தேவன் ஒரு நேம் கொடுத்து நம்மள ஒரு ஸ்டேஜில் வச்சிருக்கலாம். நம்ம அவரை போல நம்ம ஆயிடக்கூடாது. யாரை போல? யோகாசனம் போல. உங்களுக்கு புரிய வருதா நான் பேசிட்டு இருக்கிறது? புரிய வருதுங்களா? இப்போ அவர் எப்படி அன்னைக்கு சொன்னார், இவர் தானா, நாங்கள் வேற யாருன்னா காத்துருக்கணுமா அப்படின்ட்டு அவங்க சீடர்கள் அனுப்புறாருல. அடுத்த வருஷத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதுக்கணும், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தேன் என்றார். போதும். அதே யோவான் 3:30-31 வாசிக்கலாம். 3:30-31. உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்,
பூமியிலிருந்து உண்டானவன் இல்லைங்க 3:30 படிக்கிறீங்க. அவர் பெருகவும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எப்படி சொல்றாங்களா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவர் வளரணும், அவருடைய அதாவது அவருடைய செய்கிற காரியங்கள் எல்லாம் பிரபலமாகணும், அதிகமாகணும், இன்னும் பெருகணும். என்னுடைய இதெல்லாம் சிறுகணும் அப்படின்னா கம்மியாகணும், நான் என்ன மேன்மைப்படுத்திக்கணும். இப்படியா சொன்னவர் தான் அவர். யாரு ஸ்நானகர்ல அதாவது யோகா ஸ்நானகர் சொன்னவர் தான். அப்படியேப்பட்ட யோகா ஸ்நானகருக்கே அது மாதிரி ஒரு டவுட் வந்துச்சுங்க. இன்னைக்கு கூட நம்ம கூட என்ன சொல்றோம்? தேவன் மகிமைக்காக எல்லாம் அப்படின்னு சொல்றோம். தேவனை நம்ம முக்கியத்துவம் காட்டுறோம். தேவன் தான். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நம்மளும் கூட மாறிவிடக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு யோகாசனங்களை வச்சு நமக்கு இன்னைக்கு நம்ம தேவன் நமக்கு கூட பேசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 31 அதுல உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இல்ல அதுலயா 31ங்களா? ஓகே படிங்க. உன்னதத்தில் வருகிறவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். ஆமா, இவ்வளவா அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இப்படியாப்பட்ட யோகாசனங்கள் வந்து எப்படி சொல்லிடுறாருன்னா வாசிக்கலாம். லூக்கா 7:20 வாசிக்கலாம். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். ஆமாங்க, எப்படி கேட்குறாங்க? இப்போ அவ்வளோவா அவரை ருசி பார்த்தவர், அவர் கூட இருந்தவர், கேள்விப்பட்டவர், இப்படியெல்லாம் அற்புத அதிசயம் நடந்துங்கிறத கேள்விப்பட்டவர், வருகிறவர் அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை இடத்தில் அனுப்பினார் என்றார்கள். அவருடைய சீஷர்கள் வந்து அப்படி கேட்கறத நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம கூட அந்த மாதிரி யோவான் ஸ்நானங்களை போல அவ்வளோ ஸ்திரீகள்ல பெரியவரா இருந்த அதாவது இன்னும் சொல்ல போனா தீர்க்கதரிசிகள்ல லாஸ்ட் தீர்க்கதரிசின்றாங்க இல்லையா? அவர் தான் லாஸ்ட் தீர்க்கதரிசின்றாங்க இல்லையா? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூட அவர் எப்படி ஆயிட்டாருன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. நம்ம கூட நமக்கு வருகிற சூழ்நிலைகள், அதாவது சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம இங்கெல்லாம் ஆயிடக்கூடாதுன்றதை நம்ம இங்கேருந்து பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். அடுத்ததா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். அனானியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சிபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ இவங்களை ஏன் நம்ம இங்கே போறோம்னா, இவங்க இதுக்கு ஏன் நம்ம போறோம், இவங்க ஸ்டோரிக்கு ஏன் நம்ம போறோம்னா, அவங்க கூட எப்படி சீடர்கள் கூடவே இருந்துக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது நம்ம இங்கே பொறுமையாக நம்ம பார்க்கலாம். கேட்டது தான், படித்தது தான், மறுபடியும் ஒரு தெளிவாக நிதானமாக வாசிக்கலாம். வாசிங்க. அனானியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சிபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனானியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். ஆமாங்க, இது வந்து நிதானமா படிச்சுட்டா இது நமக்கு தெளிவா புரியும். நம்மளாம் படிச்சுக்கிற கேட்டுக்கிறோம். இன்னைக்கு என்னன்னா, இதே போலதாங்க நம்ம கூட ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்களை கூட நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற காரியத்துல கூட
இதை நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இங்கே யோசனை பண்ணவங்களா இருக்கிறோம். எப்படி நம்ம ஆண்டோடைய காரியத்துக்கு எல்லாமே செய்கிறோமா பாருங்க. ஆண்டோடைய காரியத்தை செய்யணும்னு அவங்க எல்லாமே ஒன்றா கூடி இருந்தாங்க. அதுலேயே அவங்களுக்கு அப்படியான ஒரு மைண்ட் வந்துருக்கு. இன்னைக்கு நம்மள கூட அந்த மாதிரி மைண்டுங்க வரக்கூடாது, அந்த மாதிரி மைண்டை நம்ம வளர்த்துக்க கூடாது, அந்த மாதிரி அறிவை நம்ம வளர்த்துக்க கூடாதுன்றதுதான் இங்கே அண்ணனையை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. இதை எப்படின்னா அப்பப்போ ஸ்பாட்லேயே அவங்க சாவறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து எவ்வளோ அவங்க கூடவே இருந்து அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்து அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இதை நாம் கூட வளர்த்துக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில நாம் இங்கே பார்க்கறதா இருக்கிறது. அதுலேயே வந்து 12 மட்டும் வாசிச்சுங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அதுல 11 வச்சுச்சா ரொம்ப இதுவா இருக்குங்க. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. எவ்வளவு பயனா அவ்வளவு பயம் இருக்குது. ஏன்னா ஸ்பாட்ல தேவன் எடுத்துக்கிறாரு. ஸ்பாட்ல அதான் இப்ப தேவன் நல்லா எடுக்கிறதுங்க. நம்மளுடைய இஷ்டப்பட்டதான் நம்ம கொடுக்குறோம் தேவனுக்கு இல்லைங்களா. அது கூட நம்ம சரியா கொடுக்குறோமான்னு அதுவே நமக்கு தெரியும். எப்படின்னா கொடுக்குற விஷயத்துக்கு நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்மளே ஆராய்ச்சி நம்ம கொடுக்கணும். தேவனுக்கு வந்து நிறைய கொடுக்குறோம், ஆனால் நமக்கு அந்த கொடுக்குற மனப்பான்மையை நிறைய வளர்த்துக்கணும். ஆனால் நம்ம வரதில்லை அந்த இது வந்து சில பிரதேசங்க கொடுக்குறாங்க, நம்ம அதை கொடுக்குற விஷயத்துல நல்லா கொடுக்கணுன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியாதா இருக்கிறோம். கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17 முடிய நிதானமாக வாசிக்கலாம். 12:12 ஆகையினால் ஓகே அதான் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிற பிசிக்கு போகாமல் சுவஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அதான் சொல்றாங்க. ஆனபடியினாலே அதாவது மேல சொல்லிட்டு வர்றாரு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அப்படின்னா இயேசுவை நோக்கி ஓட கடவுள் அப்படின்ற அதெல்லாம் தலைப்பில் சொல்றாங்க. 12ஆம் சாப்டர்ல எப்படி நம்ம போயிடனா இதெல்லாம் சொல்லிட்டு வந்த மேல ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிற பிசங்கி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நமக்கெல்லாம் இதெல்லாம் ஆயிருக்குதுங்களா, நேச்சர் ஆயிருக்குதுன்னா இல்லைங்க. நம்முடைய விசுவாசம் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா நழுவி போய் வீக் ஆயிட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்மளை ஸ்டடி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இங்கே எபிரேயருக்கு பவுல் எழுதுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்க உண்டாகாததினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழுப்பி கலக்கம் உண்டாகுகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமர் போனான். ஏன் இங்க ஏசாயா வந்து எப்படி பண்றாருன்னா அவரு ஸ்டோரி நமக்கு எல்லாமே தெரியும். ஏசாயா பத்தி அவர் வந்து சேஷ்ட புத்திரன் பாகத்தை வந்து அப்படி இழந்துறாரு. எதுக்காக? பசியில இருக்கிறாரு. அதுக்காக தான் இருந்தாரான்னு அவரை பத்தி இப்ப 2 பேரும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரு வயசு பிள்ளைங்க தான். அவருக்கு என்ன போதிக்கப்பட்டது இவருக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? யாருக்கு? ஏசாக்கும் போதிக்கப்பட்டிருக்கோம், யாக்கோப்புக்கும் போதிக்கப்பட்டிருக்கோம்.
அவர் ஏன் அதுக்காக விட்டு கொடுத்தாரு? ஏன் அங்க விட்டு கொடுக்க தெரியும் இல்லையா? தேவனை பத்தி யாக்கோப்புக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாக்கோப்பு அது வந்து பெஸ்டா இருக்கிறத வந்து விரும்பி எடுத்துக்கிறாரு. அது எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. அது எவ்வளவு மகத்துவமானதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அப்ப ஏசாக்கு தெரியாது இருக்குதுங்களா? தெரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சிருக்கா தெரியாது இருக்குங்களா? தெரிஞ்சிருக்கு தானே. ஏன்னா 2 பேரும் ஒரே வயசு பிறந்தவங்க தானே. அவருக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான். ஏன் அங்க கோட் பண்றாருன்னா அவர் வந்து அதை அலட்சியப்படுத்துறாரு. அலட்சியப்படுத்துறாருன்னா அது எனக்கு அவ்வளோ பெஸ்ட் இல்லை, முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணிடுறாரு. அதனால அவர் கதறி அழுதா கூட அவருக்கு கிடைக்காம போயிடுது. என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. யார்கிட்ட? ஈசாக்கிட்ட சொல்றாரு இல்லையா? என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்றாரு. இல்லப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. இன்னைக்கு ஏன் அங்க அதை கோட் பண்றாருன்னா பவுல் வந்து இன்னைக்கு நம்ம கூட தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்ம மார்த்தட்டி சொல்லிக்கலாமோ, நாளைக்கு நம்ம கூட அவரை போல மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நமக்கு தேவன் வந்து அவர் மூலியமா இங்க நமக்கு சொல்றதை இங்க தெளிவா பார்க்குறோம். அதனால நம்ம நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். நம்ம எந்த அழைப்புக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்புல உறுதியாய் தரித்திருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? அதாவது சிலுவை பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் அவர் வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்து அவர் எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அது போல நம்ம அவருக்குள் கீழ்ப்படிந்து அதுக்குள்ள உறுதிப்பட்டு நமக்கு என்ன வச்சிருக்காரோ தேவன் அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவனாக நம்முடைய பிள்ளைங்களை அந்த வளர்ப்பில் நடக்கிறவனாக நாம் தேவனிடத்தில் கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களை சேர்க்கணும். அதான் தேவன் நமக்கு இப்பேற்பட்ட சத்தியங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி. தேவன் தாமே கேட்டவங்க ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.